இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டாரே, அதனால என்ன பயன், யாருக்கு என்ன பயன், இது வெறும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும்தான் என்று ஒரு சிலரும், இன்னும் ஒரு சிலர் ரொம்ப கேவலமான ட்ரோல்ஸ்லாம் சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருந்ததை பார்க்க முடிந்தது. அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சின்ன விடையாவது கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா யூஸ்வலி நம்மளுடைய இந்த அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ கான்ட்ரவர்சிஸ், எத்தனையோ குற்றச்சாட்டுகள், குற்ற சம்பவங்கள் கடந்து போய்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரு இஷ்யூ என்பது தேசிய அளவில் அனைவருடைய கவனத்தை ஈர்த்தது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள். அப்படியே இந்த இஷ்யூ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குங்க. அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையால் எடுத்துக்கொண்டது வெறும் இந்த ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணது கிடையாது. இதற்கு பின்னாடி ஒரு நெக்ஸஸ் இருக்குது, ஒரு லாபி என்று சொல்லலாம். அதாவது இங்கு திமுகவை சார்ந்த நபர்கள், திமுக ஆதரவாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் திமுக கட்சி உறுப்பினர்கள் எந்த தவறு செய்தாலும் அதை மூடி மறைக்கக்கூடிய ஒரு வேலைகளை நீண்ட நாட்களாகவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்கோசிஸ்டம் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தான் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஒரு பிரஸ்டீஜியஸான கேம்பஸ், தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஒரு டாப் லெவல் கிரீமி லேயர் என்று சொல்வார்கள், அதிக மதிப்பெண்கள் எடுத்த கிரீமி லேயர் இருக்காங்களோ, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இங்கே அப்ளை பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் என்று எண்ணுபவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட சேர்ந்தா அங்கே சிசிடிவி ஒர்க் ஆகலை. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஒரு கேம்பஸில், சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ்லேயே சிசிடிவி ஒர்க் ஆகலைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பற்றி யோசிச்சு பாருங்கள். அங்கே எப்படி சிசிடிவி ஒர்க் ஆகும், அங்கே செக்யூரிட்டி எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் அண்ணாமலை அவர்கள் எதற்காக இதை செய்திருக்கிறார் என்று புரியும். நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லை, எஃப்ஐஆர் உலகத்தில் இதுவரை எத்தனையோ குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. சுதந்திர இந்திய வரலாற்றிலிருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கலாம். குறிப்பாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாக்ஷியா இதெல்லாம் அமலுக்கு வந்தவுடன் இன்னும் இது மாதிரி குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கலாம். ஆனால் எஃப்ஐஆர் லீக்கேஜ் என்பது இந்த கேஸில் மட்டும் எதற்காக நடக்க வேண்டும், அதையும் அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்லேயே குறிப்பிட்டிருப்பாரு. விக்டிம் ஷேமிங் பண்ணுறாங்க, இந்த குற்றத்திற்கு காரணம் விக்டிம் தான் காரணம். அதாவது எதற்காக ஒதுக்குப்புறமாக ஒதுக்க வேண்டும், எதற்காக காதலனுடன் அவங்க தனியாக இருக்கணும், இதெல்லாம் எஃப்ஐஆரில் போட்டு விக்டிம் ஷேமிங் பண்ணி இனி யாருமே புகார் கொடுக்க வரக்கூடாது, புகார் கொடுக்க வந்துட்டா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்துட்டா உங்களுடைய தகவல்கள் என்பது வெளியாகும், வெளியிட நேரிடும் என்று ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக்கேஜில் பேர், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேர், ஃபோன் நம்பரு, அப்பா பேர் என்று ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்து அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்களே என்று ஒரு நியாயமான ஆதங்கத்தை அண்ணாமலை அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருப்பாரு. இது காரணம் ரெண்டா. இன்னொரு காரணம் சொல்றேன், அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இன்று வரை வைஸ் சான்சலர் நியமனம் என்பது நடக்கவில்லை. வைஸ் சான்சலரே இல்லாத ஒரு கேம்பஸ் எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னுமே மாநில அரசாங்கம் அந்த ஒரு போட்டா போட்டி மனப்பான்மை இருக்கும் இல்லையா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, யூஜிசியினுடைய நாமினி சர்ச் கமிட்டியில் இருக்கக்கூடாது என்று இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இன்னுமே வைஸ் சான்சலருடைய நியமனம் என்பது டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகம் இல்லை, நிறைய பல்கலைக்கழகங்கள்ல இன்னுமே வைஸ் சான்சலர் இல்லாத நிலையில அப்படிதான் இருக்க வச்சிருக்காங்க. காரணம் ஆளுநரோட போட்டி, மத்திய அரசாங்கத்தோட போட்டி, நம்மளுடைய கவர்னன்ஸ் ஃபெயிலியரை மறைப்பதற்காக எத்தனைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிடியன் மாடல் அரசாங்கம் என்பதற்கு உதாரணம். மூணாவது குற்றச்சாட்டா. நான்காவது குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த ஒரு நபர், குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஞானசேகரன் என்பவர் திமுகவில் இருந்தார், திமுகவில் பொறுப்பில் இருந்தார், அதுவும் மாணவர் அணியில் இருந்தார் என்பதற்கு அனைத்து விதமான ஆதாரத்தையுமே முன்வைத்த பிறகும் இல்லை அவர் திமுக உறுப்பினர் கிடையாது என்று வலுக்கட்டாயமாக வெளில வந்து இல்லை எங்களுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது என்று மறைக்க முற்படுகிறது இந்த அரசாங்கம் பிளஸ் திமுக ஒட்டுமொத்த மெஷினரியும், இந்த லாபி. இதற்கு முன்பு கள்ளச்சாராயம் கொடுத்து அவ்வளோ நபர்கள், 60க்கும் மேற்பட்ட நபர்கள், அப்பாவி பொதுமக்கள் இறந்த பொழுது அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த திமுக நபர் என்று ஒரு தகவல் வெளியான போது அதையும் அப்படியே மூடி மறைச்சாங்க. இப்போது ஞானசேகரனும் திமுகவை சார்ந்தவர் என்ற தகவல்கள் வெளியாக அதுவும் அமைச்சர்களோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள், திமுக நிகழ்வுகளில் அவங்க கலந்து கொண்ட ஃபுட்டேஜஸ், வீடியோ ஃபுட்டேஜஸ் என்று எல்லாத்தையுமே பொதுவெளியில் வைத்தும் கூட இல்லை என்று சாதிப்பதற்கான நோக்கம் என்ன? யூஸ்வலி என்ன நடைமுறை என்றால், அவர் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவராகவே இருந்தாலும் நாங்கள் அவர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்போம், திமுகவை சார்ந்தவர் என்பதனால எல்லா கவர்மெண்ட் மிஷினரியுமே அவருக்கு ஆதரவாக செயல்படாது என்று ஒரு அரசாங்கம் நின்றால் அது சரியான அரசாங்கம். அடுத்தடுத்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு ஃபெயிலியர்ஸை சுட்டி காட்டிதான் அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு சாட்டை அடி போராட்டத்தை நடத்தினார். கவன ஈர்ப்பு போராட்டம் தான், அந்த போராட்டத்துக்கு பேரே கவன ஈர்ப்பு தான்.
இவங்க புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களா? கவனத்தை ஈர்ப்பதற்காக அண்ணாமலை அவர்கள் இது போன்ற போராட்டமே கவன ஈர்ப்பு போராட்டம் தாண்டா, அப்புறம்டா கவனத்தை ஈர்ப்பதற்காக அண்ணாமலை இப்படி செய்தார் என்று. அதாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க, எத்தனையோ மாநிலங்கள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மணிப்பூர்ல இந்த மாதிரி நடக்கும்போது அண்ணாமலை எங்க சென்றார் என்றெல்லாம் கேட்கறாங்க இல்லையா? மணிப்பூர்ல என்ன பிரச்சனை என்பது எல்லாருக்குமே தெரியும். எத்தனை ஆண்டுகளாக அங்க மீத்தி இனத்திற்கும் கூக்கி இனத்திற்கும் என்ன பிரச்சனை என்று தெரியும். அங்க பைரன் சிங் அவர்கள், அதாவது பாஜகவுடைய முதலமைச்சர், மணிப்பூர் முதலமைச்சர் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியிடுறாரு. 2008 2009 காலகட்டத்தில் மியான்மர்ல MP தேர்தலுக்கு போட்டியிட்ட ஒருவருக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்து அவர் இந்தியாவை குடியேற செய்து இங்கு வந்து அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸும் செய்து கொடுத்தது அப்போது ப. சிதம்பரம் அவர்கள் என்று ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியிட்டார். இது ஒரு தகவல் மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக ஃபாரின் ஊடுருவல் என்பது மணிப்பூர்ல இருந்து கொண்டே இருக்கிறது என்று அங்கு பைரன் சிங் அவர்கள் கூறியிருக்கிறார். சரிப்பா, ஃபாரின் ஊடுருவல் இருந்தா அங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுக்க கூடாதா? எல்லாரும் குரல் கொடுத்திருக்காங்க. ஈவன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. ஆனா அண்ணாமலை அவர்களுடைய இந்த போராட்டம் என்பது நீங்க பாருங்க, எந்த ஒரு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலையும் ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல, அதுவும் பாஜக ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் பாஜக பிரமுகர் இது போன்ற ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு சிசிடிவி ஒர்க் ஆகாம போய் ஒட்டுமொத்த போலீஸ் மிஷினரியும் ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மிஷினரியும் இதை மூடி மறைக்கணும் என்று முயற்சி செய்யவில்லை. எந்த ஒரு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலுமே FIR லீக்கேஜ் நடக்கவில்லை. FIR லீக்கேஜ் செய்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விக்டிம் ஷேமிங் பண்ணல. இன்னும் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாத்தையுமே செய்துவிட்டு இல்ல இல்ல நீ வந்து அதை போய் கேளு ஃபர்ஸ்ட், அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன் என்று சொல்வது எப்படி நியாயம்? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை பத்தி பேசணும்னா போயிடுவாங்க, குஜராத்துக்கு போயிடுவாங்க, மத்திய பிரதேசம், ஒரிஷா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இந்த எல்லா அலசி ஆராய்ந்து அங்க நடக்கலையா இங்க நடக்கலையா, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதா, தமிழ்நாடு எவ்வளவு சொர்க்க பூமி தெரியுமா என்று சொல்லிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள எப்படி இந்த ஞானசேகரன் என்ற நபருக்கு ஃப்ரீயாக ஆக்சஸ் கிடைக்குது, உள்ளேயும் வெளில போயிட்டு வர முடியுது? இதையும் கேள்வி எழுப்பணும் இல்லையா? அண்ணாமலை சாட்டையின் மூலமாக கவனத்தை ஈர்த்ததன் மூலமாக மற்ற கட்சிகள் இதை கையில் எடுத்து போராட தொடங்கி இருக்கிறது. உதாரணத்துக்கு எப்பவுமே ஒரு தூக்கத்திலே இருக்கக்கூடிய அதிமுக அப்படியே ஒரு மெகா தூக்கத்தில் இருந்தாங்க. அவங்களை எழுப்பி அவங்க இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்குள்ள யார் அந்த சார் அப்படிங்கிற பலகையோட அவ்வளோ தொண்டர்கள் நின்றுகிட்டு இருக்காங்க. யார் அந்த சார் தெரியுமா? இவர் வந்து இந்த ஞானசேகரன் என்பவர் சார் சார்னு வந்து அந்த சம்பவம் குற்றச்சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போது யாரோ கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த சார் யார் என்று கேட்டு இவ்வளோ நபர்கள் போராட தொடங்கியிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் தொடக்க புள்ளி என்பது அண்ணாமலைகளிடம் வந்தது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆளுநரே தேவையில்லை, நாட்டுக்கு எதுக்கு கவர்னர் என்று கேட்டுக்கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து, எந்த ஆளுநரை வேண்டாம் என்று சொன்னோமோ அதே ஆளுநரை சந்தித்து புகார் கொடுத்திருக்காரு. இதற்கு காரணம் என்ன? அண்ணாமலை அவர்கள் ஈர்த்த கவனம், அண்ணாமலை அவர்களால் இந்த இஷ்யூ மேல விழுந்த வெளிச்சம், அந்த லைம் லைட் என்பது மிக முக்கியமான காரணம். ஆளுநரை வேண்டாம் என்ற நிலைப்பாடில் இருந்த தமிழக வெற்றி கழகம் இன்று ஆளுநரை சந்தித்து நேரில் புகார் மனு கொடுக்குதுன்னா இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஜெண்டருக்கு யார் காரணம் என்று உங்களுடைய மனசாட்சி தொட்டு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மனசாட்சி சொல்லும் அது அண்ணாமலை என்று. ஒட்டுமொத்த ஊடகமும் இதை விவாதிக்காமல் ஈஸியாக கடந்து சென்று விடுவோம் என்று எண்ணி இருந்த நிலையில இல்லை, உங்களால் விவாதிக்காமல் இருக்க முடியாது. ஒரு கவர்மெண்ட் ஃபெயிலியர், ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் மிஷினரியே ஃபெயிலியர் இருக்கு, இதெல்லாம் சாதாரணமாக அப்படி கடந்து போயிடவே முடியாது. பேக் டு பேக் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு, இதை எடுத்து விவாதித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் என்று நடத்தப்பட்டது. அதனால தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாலையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணுவாங்கன்னு தெரியும், அண்ணாமலை அவர்களை ட்ரோல் பண்ணுவாங்கன்னு தெரியாமல்லாம் அவர் ஒன்றும் போய் பண்ணல, உடனே இதை அறியாமல் அவரை போய் செய்து விட்டாரா என்று பாஜக ஆதரவாளர்கள் சிலரும் இது ஒரு சில ஆதங்கத்தை அதிருப்தியை வெளிப்படுத்த பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு நகர்வையும் ரொம்ப கவனித்து கால்குலேட்டடாக இருக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை அவர்கள். he know what he is doing, அவருக்கு தெரியும் என்ன செய்கிறோம் என்று அவருக்கு தெரியும். அதை தான் ரொம்ப கவனமாக செஸ் போர்டில் காயின் நகர்த்திரமா நகர்த்திட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த நாட்டினுடைய கவனமும் இந்த இஷ்யூ மேலே விழுந்திருக்கா இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு கேம்பஸ்ல எப்படிப்பா நீங்க வந்து சிசிடிவி கேமரா கூட லொட்ட சிசிடிவி மாட்ட உங்களுக்கு வக்கலையா என்று கேட்க தொடங்கியிருக்காங்க இல்லையா? எதனால இன்னுமே வைஸ் சான்சலர் அங்கே அப்பாயிண்ட் பண்ணல என்று கேட்க தொடங்கியிருக்காங்க இல்லையா? எதனால அந்த FIR கசிஞ்சது, எதனால அந்த மாணவியினுடைய பர்சனல் டீடைல்ஸ் வெளியில வந்துச்சுன்னு கேட்க தொடங்கியிருக்காங்க இல்லையா? ஞானசேகரன் என்ற நபர் திமுகவில் இருக்காரா இல்லையா என்று அண்ணாமலையுடைய ஆதாரத்தால வெளியில வந்திருக்கா இல்லையா? அதை மக்கள் எடுத்து விவாதிக்கிறாங்களா இல்லையா? இந்த ஞானசேகரன் என்பவரோட சேர்த்து அந்த சாரையும் சேர்த்து இந்த ஒரு லாபி ப்ரொடெக்ட் பண்ண நினைக்குது, பாதுகாக்க நினைக்குது என்று மக்கள் உணர்ந்திருக்காங்களா இல்லையா? இன்னும் தேசிய ஊடகங்கள் எடுத்து விவாதிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இதுதான் அண்ணாமலையுடைய சக்சஸ். இன்னும் அதிகமாக பேசப்படும். சாதாரண மக்கள், பாமர மக்கள் மத்தியில் இன்னுமே இந்த சாட்டையடி வழக்கம் என்பது இருக்கு. மேபி சிட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னும் கிராமத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா
தீ மிதிக்கிறதுலேருந்து தீச்சட்டி ஏந்திரத்துலேருந்து இன்னும் பல வகையான வாடிக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் அண்ணாமலையுடைய இந்த ஒரு செயல் என்பது தன்னை வாட்டிக்கொண்டு பெண்ணுக்காக நீதி கேட்கிறார் ஒருவர் என்ற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும். அண்ணாமலை மட்டும் இதை செய்யவில்லை என்றால் இந்நேரத்துக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை எளிதாக கடந்து சென்று விட்டனரோ, எப்படி சென்னை ஏர்ஃபோர்ஸ் ஷோல 5 நபர்கள் உயிரிழந்து இன்னும் எண்ணற்ற நபர்கள் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சதை ஒரு விவாதமாக கூட ஆக்காம வெகு எளிதாக கடந்து சென்றார்களோ, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னும் எண்ணற்ற தவறுகள் செய்து கொண்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே எப்படி மூடி மறைச்சு ஒண்ணுமே ஆகலப்பா, தமிழ்நாடு அப்படியே சொர்க்க பூமியாக இருக்கு, பாலாரம் தேனாரம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஓடிக்கிட்டே இருக்கு என்று ஒரு நரேட்டிவை செட் பண்ண விரும்புகிறாங்களோ, அந்த நரேட்டிவ்ல இருந்து வெளில வந்து இதை விவாதித்தே ஆக வேண்டும். காரணம், இது மாதிரியான ஒரு போராட்டத்தை இது முன்னாடி தமிழகம் கண்டதில்லை என்பதற்காக அண்ணாமலையால் இந்த ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது விவாத பொருள் ஆகியிருக்கு. இதுதான் அண்ணாமலையுடைய நோக்கம். அவர் நினைத்ததை சாதித்து விட்டார். ஆனால் அவரை விமர்சிக்கக்கூடிய வாய்கள் இன்னும் விமர்சித்துக் கொண்டேதான் இருக்கும். அது பற்றி அவர் கவலைப்பட போவது கிடையாது, நாமும் கவலைப்பட போவது கிடையாது. நம்மளுடைய இலக்கு என்பது 2026 தேர்தல். அதற்காக இந்த போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கே என்று நம்மளுடைய இலக்கு 2026 என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம். 2026 எதற்காக தமிழ்நாட்டிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தேவை, பாஜக எதற்காக தேவை என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்வோம். இந்த பேசும் வாய்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நம்மளுடைய வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ வி ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் வித் அண்ணாமலை. நீங்க என்ன டிசிஷன் எடுத்தாலுமே அதற்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்ற ஒரு கேரண்டியோட விடைபெறுகிறேன். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம்.